அதான் எதுவுமே நம்ம தூரத்துலேருந்து முடிவு பண்ணிடக்கூடாது, பக்கத்தில் போய் பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இருட்டில் எதனா தெரியுதா கேமராவில்? ஒன்றுமே தெரியல கேமராவில். ஏதோ அந்த பசங்க இல்லைன்னா நான் மட்டும் தற்கூடித்தனமாக இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா இந்த மழைலாம் இருக்காது பிடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கிருஷ்ணகிரி ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹைவேல இருக்கிறோங்க. இது என்ன ஹைவேன்னு கூட தெரியல. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஆர் டேம் தாங்க. கேபிஆர் டேம்னு சொல்லலாம், கிருஷ்ணகிரி டேம்னு சொல்லலாம். அங்கே தான் போகிறோம். அப்படியே அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிருஷ்ணகிரி போட்டு போகிறாங்க. இது என்ன ஹைவேன்னு தான் தெரியல. போன விழாக்கு பார்த்தீங்கன்னா பெரியமலை விழாக்கு பார்த்துருப்பீங்க. அதோட அங்கே வீடியோ என் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேனே. மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரியாத கூட நான் மட்டும் கீழே போயின்னுக்கிறேன், வச்சுக்கிறேன். சரி விடுங்க, மேப் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்ணுங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, லஞ்சு தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் டின்னர் எப்படியும் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். அப்படியே இந்த சைடில் ரைட்டில் தான் எடுக்கணும். 2 பரோட்டா தாங்க சாப்பிட்டேன். 2 பரோட்டா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நேற்றும் பரோட்டா சாப்பிட்டேன், நீக்கும் பரோட்டா சாப்பிட்றேன். நாளைக்கு என்னாச்சும் ரைஸ் சாப்பிட்ணும். ரைஸ் சாப்பிட்லாம் தான் கேட்டேன், ரைஸ் இல்லை இன்னும் வடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பரோட்டாவே சாப்பிட்டோங்க. நாளைக்கு என்னாச்சும் ரைஸ் சாப்பிட்ணும். இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி டேம் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி டேம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிருஷ்ணகிரி டேம். தண்ணியாக சுத்தமாக டேமில் திறந்து விடலாங்க. ஏன்னா ட்ரிப்புக்கு வந்தவங்களா சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லை எனக்கு கூட தெரில. இந்த ஒரு பாலம் போகுது, இங்கெல்லாம் தண்ணி திறந்து விட்டுட்டாங்கன்னா வாட்டர் கிராசிங் தாங்க. தண்ணி திறந்து விடாததுனால தண்ணி கம்மியாக தான் போகுது. இந்த பாலத்துக்கு கீழே தான் தண்ணியாக போகுது. இதுதாங்க கிருஷ்ணகிரி டேம். தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ரொம்ப கம்மியாக போகுதுங்க. சரி வாங்க நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது கிருஷ்ணகிரி போட்டு போகலாங்க. இந்த பக்கம் என்னன்னு தெரியல, ஒரே கூட்டமாக இருக்குது. துணி அலசி போடுறாங்க, பசங்களாம் குளிச்சுன்னு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் ஒரே கூட்டமாக இருக்குதுங்க. இந்த சைட்லாம் எதனா நீங்கள் ஃபங்க்ஷனும் இல்லை திருவிழா எதனா நடக்க போதா? இதுதான் இந்த வழியில் போகக்கூடாது, திரும்ப ரிட்டன் வந்த வழியில் போகணுங்க. நம்ம வந்த வழி இந்த வழி தான் வந்தோம், ரிட்டன் இந்த வழியில் போனால் தான் கிருஷ்ணகிரி போட்டு போக முடியும். இதில் மிஷின் ஃபீல்ட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா? இங்கே வந்து தண்ணி வந்தால் நல்லாயிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைவேல வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹைவேக்கே திரும்ப வந்துட்டாங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போர்ட் வந்து 8.3 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஹைவேல போயிட்டு அப்படியே கிருஷ்ணகிரி மெயின் சிட்டிக்கு போயிட்டா கிருஷ்ணகிரி போர்ட்டுக்கு போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. இது ரோடு இல்லை, பிரிட்ஜு. இப்போ பிரிட்ஜு மேலே தான் நம்ம போயின்னு இருக்கோம். கிருஷ்ணகிரி மெயின் சிட்டி வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இதுதான் மெயின் சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா மெயின் சிட்டி வந்துடும். ஃபுல்லாகவே சுற்றி டவுனாக தானே இருக்குது, அதனால் நானே ஒரு கணக்கு போட்டுக்கினேன். ரோடு தரமாக இருக்குது ரோடு. சென்னை சிட்டிக்குள்ளே இந்த அளவுக்கு பெரிய ரோடு பார்த்தது இல்லைங்க. மெரினா பீச்சு இதோட சின்ன ரோடாக தான் இருக்கும். மெரினா பீச் ரோடு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே சிட்டி தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கொஞ்சம் கரம்பாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே சிட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க இருக்கிறதுல இதுதான் செஞ்சிக்கோட்டைன்னு நினைக்கிறேன். இதுவாக தாங்க இருக்குமே, ஏன்னா இங்கேருந்து 1.1 கிலோமீட்டர் தான் காட்டுது. அதனால் நானே ஒரு கெஸ் பண்ணினேன் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்க அந்த மலை பக்கத்தில் போயினே இருக்குங்க, இதுவாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு லொக்கேஷன் போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டுவாங்க, மேப்பை பார்த்து வராதிங்க. ஏன்னா அதை மாற்றி ரூட்டை காட்டினே இருக்கும். பக்கத்தில் போன பிறகு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்துட்டாவே நீங்கள் லோக்கல் ஆளுங்களை கேட்க ஆரம்பிச்சிருங்க, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேப்பை நம்பாதீங்க. ஒரு சில நேரம் கரெக்டாக காட்டுறோம், ஒரு சில நேரம் தப்பாக தான் காட்டும். நான் வந்த வழி இந்த வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே லோக்கல் ஆளுங்களை கேட்டு தான் வந்தேன். வந்து இங்கே வண்டி நிப்பாட்டிட்டேன். என்ன மாதிரி ஒரு 4 பேர் வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க. மேலே ஏறிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இதோ இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது, அது வழியாக தான் ஏறணும் நம்மளுக்கு. வாங்க ஏறுவோம். கீழே இருந்தால் மேலே ஏறி வந்தோம், புளியாமரம் இருக்கும், அது பக்கத்தில் படிக்கட்டு போகும். அது மேலே அப்படியே ஏறி வாங்க. ஏறி வந்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டு தான், லாஸ்ட் வரைக்கும் படிக்கட்டு இருக்குமா. அப்புறம் அங்கங்கேயும் சமதளமாக இருக்குமா. மேலே ஏறி போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்துக்கிறோமே. எவ்வளோ தூரம் ஏறிக்கிறோன்னா இப்போ தான் பாதி வழியே ஏறிக்கிறோமா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஏறுறேன். பாதி வழி தான் ஏறி இருக்கானா. முன்னாடி போனவங்க சொல்லிட்டு போனாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கே சிட்டியோட டோட்டல் வியூ தெரியுது. இன்னும் டாப்பில் போய் பார்த்தா எந்த அளவுக்கு தெரியும். கோட்டை அந்த மதில் செவரு தெரியுது, பக்கமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக போன பக்கம்
நம்ம ஸ்ட்ரைட்டாக போக மாட்டோமே, சுற்றி சுற்றி போகுது. எல்லா மலையிலையும் இப்படி தான் சுற்றி சுற்றி தான் போகுமா? எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே பாறையால் ஒரு அனுமன் சிலையை செதுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் தாங்க போகணுமே. நம்ம போகிற பாதை இந்த பக்கம். என்ன தான் மூச்சு வாங்கினாலும் விடக்கூடாது, ஏறி ஆகணும். இது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது, பாதையும் வளைஞ்சு போகுது. அதனால் ஏறத்துக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா காலையில் தான் அவ்வளோ பெரிய மலை ஏறணுமா, இப்போ வேறு இந்த மலை ஏறுறோமா, உடனே மலை ஏறதுனால உடம்பு தாங்க மாட்டேங்குது. நான் இன்னும் எவ்வளோ தூரண்ணா? இதோ பக்கத்தில் தானா? சரி, பக்கத்தில் வந்துட்டோமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 பாதை பெரியன்னு சொல்லிட்டு சொன்னாங்கள்ல, அந்த பாதையாண்ட வந்துட்டேங்க. ரைட் சைடில் போனால் அந்த உச்சிக்கு போயிடலாம், அதாவது வியூ பாயிண்ட்டு போயிடலாம். லெஃப்ட் சைடில் போனால் மசூதி, அங்கே போயிடலாம். 2 பக்கமே ஏரோ மார்க் போட்டிருக்கோம். நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இந்த சைடு தாங்க நம்ம வந்த வழி. இங்கே ஒரு பாறை நிழலாக இருந்தது, இவ்வளோ பெரிய பாறை, ஒரு அப்படியே குகை மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மசூதி போய் மேலே ஏறி மசூதியை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, எல்லா மலையிலையும் போனோன்னா புளியங்காய் சாப்பிடுவேன், கொய்யாக்காய் சாப்பிடுவேன், சீத்தாப்பழம் சாப்பிடுவேன். ஏதோ இந்த வருஷம்தான் சூரப்பழம் சாப்பிட்றாங்க. இன்னும் எந்த பழம் சாப்பிடல. வீட்டில் சாப்பிட்டேன், வீட்டில் வாங்கி வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இதோ பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள், எல்லாம் காஞ்சி கொட்டிடுச்சுங்க. பழமாக இருக்குது மேலே. இங்கெல்லாம் பாருங்களா, பழம் தெரியுதா? தெரியாதே உங்களுக்கு, கிட்ட போய் காட்டுறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா ஹைட்டில் இருக்குது, பறிக்க முடியாது. நம்மளால் எட்டனை வரைக்கும் படிச்சுட்டு சாப்பிட்டு போகலாம். ரொம்ப இனிப்பாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசூதி கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாப் வியூவில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து பாருங்களா, டோட்டல் சிட்டி தெரியுதா? ஆனால் ஒன்றும் டவுனில் இருக்கிறது மட்டும் தெரியல, கொஞ்சம் தூரமாக இருக்கிறதான் தெரியுது. மசூதி இல்லை, அங்கே ஏதோ ஒரு கொடி மாரி நட்டு வச்சுருக்காங்க. மசூதி இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் கம்பம் இருக்குது. அங்கே வந்து சோலார் பேனல் இருக்குது. அது என்னானே தெரில எதுக்குன்னு. மசூதி அந்த பக்கம் தான் இருக்குது ஒரு வேளை. அங்கே க்ரீன் கலர் கொடி இருக்குது. வாங்க இப்படி போய் பார்ப்போம். இப்படி தான் பாதை போகுது, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த மேலே வந்து நிறைய பாழடைஞ்ச பில்டிங் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு செயல்படாத டவர் கம்பம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை உயரலை அப்படின்னு போட்டுக்குது. போலீஸ் இருந்த இடம் பழுகுது. யார் இது கை காட்டுறது? யாருன்னே தெரில, நானும் கூட சேர்ந்து கை காட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சுக்குது பழுகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாயடைஞ்ச பில்டிங் தான் இருக்குது. 2-3 பில்டிங் இருக்குதுங்க. இதோ அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இது ஒரு 3 பில்டிங்கு. அந்த கொடி இருக்குதுல, அங்கேயுமே ஒரு பில்டிங் இருந்துக்குது. மதில் சரி போயிருக்காங்க. மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரடு முரடாக இருக்குது, ஆனால் சமாதானமாக தான் இருக்குது. படிக்கட்டு போட்டு போகிற மாதிரிலாம் இல்லைங்க. மசூதி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு மசூதியும் காணாங்க. நீங்கள் ப்ரோ இந்த பக்கம் இருந்து ஏறி வரீங்க? இந்த பக்கம் இருந்து ஏறி வரீங்க? தண்ணி இருக்குதாங்க? எங்கே ப்ரோ அது? காட்டு ப்ரோ கொஞ்சம். ஓ, ரொம்ப உள்ளே போகணுமா? இதெல்லாம் தீ வச்சுருப்பாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குமா? வச்சிருக்காங்க. இங்கே எங்கே மசூதி இருக்குது? மசூதிலாம் எதுவும் இல்லை, அது கொடி தான் இதே நட்டு வச்சுருக்காங்க. அப்படியா? அது பக்கத்தில் எதுவுமே இல்லையா? ரொம்ப ஓப்பனாக இருக்குது. கீழே இறங்கணுமா? ஆமாம் ப்ரோ. சிவா 235 ப்ரோ. கொடுத்துருவாங்களா ப்ரோ காப்பிரைட்டு அந்த சங்கெலாம்? நான் திருக்கோயிலூர் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இந்த கொடியை பார்த்துட்டு இதுதான் தர்கான்னு நினச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாதை ஒன்று போகுது. கீழே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து தர்கா இருக்குது போல இருக்குதுங்க. இந்த பசங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் கூட்டின்னு வராங்க எங்களை. எங்களைன்னு வருது, பசங்களோட சுற்றி எங்களைன்னு வருதுங்க. நான் சோலோவாக தான் வந்திருக்கேன். அதோ கட்டி வச்சுருக்காங்க. அதான் எதுவுமே நம்ம தூரத்துலேருந்து முடிவு பண்ணிடக்கூடாது, பக்கத்தில் போய் பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதோ இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றி இது வழியாக சுற்றி இறங்கி உள்ளே வரணும் பொழுது இதற்காக. இது இந்த சைடில் பொழுகுது. அங்கேருந்தே பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த சிட்டி தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிற சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்க இப்போ நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்களாம். அங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குமா. எனக்கு தெரியாது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மசூதியாக அவங்க சொல்லி தான் தெரியும். இது இருக்குது பாருங்கள், மசூதியோடைய என்ட்ரன்ஸு. இந்த மலை வந்து மேலே சமதளமாக இருக்கும், சுற்றி பார்க்குற மாதிரி தாங்க இருக்குமே. இந்த சைடு ஃபுல்லாகவே தர்கா தான் முழுகுது, அவங்க சம்மந்தப்பட்ட இது தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ஊற்று இருக்குதாங்க, அந்த இடத்துல தான் அவங்க தண்ணி பிடிச்சி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அந்த சைடு போனால் நம்மளும் தண்ணி பிடிச்சிக்கலாம், அது எப்பயுமே வத்தாதான். இந்த கோட்டை வந்து மேலே ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, சுற்றி போகிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து 11 மணிக்கு வந்தாங்களாம் காலையில். 11 மணிக்கு வந்துட்டு மணி என்னென்னா 3 ஆக போகுதுங்க.
இவ்வளோ நேரம் வரைக்கும் இங்கேயே சுற்றின்னு இருக்காங்க. 3 மணி ஆகுதா இல்லை 3:30 மணிக்கு மேலே ஆகுதான்னு தெரியல. நானே ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இந்த தீலாம் வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களே வச்சு எரிச்சிட்டாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் வழி தெரியாமல் இருந்துதான், அதனால் வச்சு கொளுத்திட்டாங்களாங்க. இங்கே பார்த்தா கல்குவாரி இருக்குது. ஏப்பா இது மேலே சுற்றுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் முழுக்குது. அந்தளவுக்கு பெருசாக இருக்குதுங்க. எவ்வளோ இடத்த உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டா ப்ரோ? இப்போ அநியாயத்துன்னு உடச்சி போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ இங்கே ஒரு மலையே இருந்திருக்கும், அந்த மலையே உடச்சிட்டுக்கிறானுங்க. லீஸுக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா இந்த மலைலாம் இருக்காது பிடிக்குது. அது மலை தான் தெளிவாக தெரியுது. மலையை உடச்சி எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. வெறும் செல்லியாக கிடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நோண்டியே வச்சுக்கிறாங்க. மலையே நோண்டிட்டாங்க. ஓ இது மலை தானா? அட கொடுமையே. இப்போ இருக்க ஃப்ளாட் ஆகிடும் அவங்களுக்கு இந்த இடத்துலாம். அவங்களாம் அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க. நம்மளை ஒருத்தர் மட்டும் கூட்டின்னு போகிறாரு. அவர் பின்னாடியே போகிறோம். இங்கே ஏதோ குகை இருக்குதான். இது கீழே போயிட்டு அந்தாண்ட வந்துடுவோமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க குகை இருட்டாக இருக்குமா? கிருஷ்ணகிரி கோட்டையில் இந்த மாதிரி குகைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தாங்க தெரியுமே. கோட்டை இருக்குதுன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் கோட்டையில் குகை இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வீடியோலாம் எதுவும் பார்க்கல. போங்க நானும் ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். ஐயோ கல் இருக்குது. வந்துட்டேன் ப்ரோ. குளுன்னு இருக்குது. நிமிர முடியல. வந்தாச்சுங்க வெளியே. ஓ இங்கே நின்றுதாங்க அந்த 3 பேர் இங்கே தான் நிற்கிறாங்க. என்னை கூட்டு வந்துட்டு விடுதாங்க. ஓ தூரம் உள்ளே வேறு கோவம் இருக்குதா? ஹாய் ப்ரோ. ஓ இங்கே தான் தண்ணியா? வா இதுக்குள்ளே தான் இருக்குதா? ஓகே. இது குடிக்கிற தண்ணி இல்லைண்ணா. இங்கே ஒரு இடத்துல தண்ணி இங்கெல்லாம் எப்பயுமே தண்ணி நிற்குமா? சம்மர் டைம் ஆனால் வத்திராது? வத்தாதா? எவ்வளோ பெரிய குகையாக இருக்குது. இன்னும் குகையை செதுக்கி இருப்பாங்களா? இதுவாக உருவாகி இருக்குமா? யாரும் செருப்பு விட்டு வச்சுருக்காங்க. உள்ள ஆளுங்க இருக்கிறாங்களோ? லைனாக இருக்குதே ப்ரோ செருப்பு. ஃபுல்லாக குப்பைங்களாக இருக்குது. இருட்டில் எதனா தெரியுதா கேமராவில்? ஒன்றுமே தெரில கேமராவில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போனாச்சும் தெரியுதா? லைட்டு ஃப்ளாஷ் அடிக்கிறேன். தெரியுதா? என் ஃபோன் தெரியுதா? கை தெரியுதா? அவ்வளோதாங்க. உள்ளே போனீங்கன்னா தண்ணி தான். இதுக்கு மேலே இறங்காதீங்க. இது வேறு ஆழம் இருக்குதா இல்லை எனக்கு கூட தெரியாது. இங்கே செருப்பு விட்டு வச்சுருக்காங்க. 2 ஜோடியாக இருக்குது செருப்பு. எனக்கு அதை பார்த்தா தான் டவுட்டாக இருக்குது. ஆளுங்க இருப்பாங்களோன்னு. வழி போகிற போக்கில் போவா. அங்கே நின்று பார்க்குறது வியூ பாயிண்ட்லாம் எதுவும் இல்லையா? சரி ஓகே. சரி ப்ரோ அப்போ நான் போயிட்டு வரேன். பாய். அவங்க போயிட்டாங்க. அவங்க காலையில் 11 மணிக்கு வந்தாங்க. இவ்வளோ நேரம் வரைக்கும் சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி சுற்றுவாங்க? நம்ம வாங்க மசூதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அந்த மேலே உச்சி வியூ பாயிண்ட்டு அதை பார்க்க தான் போகிறோம். இங்கே வியூ பாயிண்ட்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் இதை பார்க்காம போகக்கூடாதுல்ல. ஏதோ அந்த பசங்க இல்லைன்னா நான் மட்டும் தற்கூடித்தனமாக இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். இந்தளவுக்கு சுற்றி பார்த்துருக்க மாட்டேன். குகை இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது. நான் எப்போவுமே ட்ரிப்புக்கு வரப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இடம் இருக்குது அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கின்னு வருவேன். அந்த இடம் எப்படி இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரிஞ்சுன்னு வர மாட்டாங்க. அந்த இடம் இருக்குதா அப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே வழி போகிற பாதியில் சுற்றின்னு வர சொன்னாங்க அவங்க மட்டும். இந்த மேலே ஏறிட்டுனா மேலே சுற்றி பார்க்கறதுக்கே எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour ஆகிடுங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி இறங்கி வந்தோமே. இப்போ இறங்கி தான் இருக்கோம். இந்த சைட்லேருந்து பார்த்தா தான் டோட்டல் சிட்டியோட வியூ ஃபுல்லாக தெரியுதுங்க. அதுக்கும் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறையாக இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன ஒன்று சூரியன் இந்த பக்கம் அப்படியே டாப்பில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இது தாங்க டாப் வியூ. இதில் எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ மாதிரி தான் இருக்குது. இங்கே எதுவும் வியூ பாயிண்ட் மாதிரிலாம் நம்மளே சொல்ல முடியாது. எதை பார்த்தாலுமே வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பாறையாக கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நைத்திரி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.